அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சிவலிங்கத்தோட விளக்கம். சிவபெருமான் பல ரூபங்கள்ல வணங்கப்பட்டாலும் உண்மையான உருவம் லிங்கமாகும். சிவலிங்கம் நாதம் அப்படின்னு சொல்லப்படும். குமிழ் போல உயர்ந்தும் நிற்கும் கல் உருவத்தை பிருதம் அப்படின்னு கூறப்படுது. வட்ட வடிவ கல் உருவத்தை குறிக்குது. இது ஓங்காரம் அல்லது பிரணவ தோற்றத்தை குறிக்கும். இந்த முறையில இது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரா, சிவம் ஆகியவர்களை கொண்டதா இருக்கு. லிங்க உருவத்தோட அடிப்பாகம் பிரம்மாவையும், உருண்டை பாகம் விஷ்ணுவையும், நீண்டு உயர்ந்து வளைந்து நிற்கும் பாகம் ருத்ரரையும், மொத்த உருவத்தின் நுனிபாகத்தை சிவபெருமானாகவும் கருதப்படுது. சிவபெருமான் ரூப உருவத்தை உடையவர். அவரை நாம் ரூபத்திலும் அருவத்திலும் காணலாம். ரூப அருபமே சிவலிங்கம் அப்படின்னு போற்றப்படுது. இந்த அமைப்பு தான் சிவலிங்கத்தோட விளக்கமும் இருக்கு. நன்றி, வணக்கம்.